சின்ன பிள்ளை ஒரு ஏரியத்துல விழுந்துட்டான். உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து ஒரு விவசாயி ஓடி போறாரு. போய் அந்த சேத்துல இறங்கி அந்த பிள்ளையை காப்பாற்றி அவன் ஜீவனை தப்பி வைக்கிறார். மறுநாள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் நிக்குது. அதே ஒரு பணக்காரர் வர வந்துட்டு, நீங்க தான் என் பிள்ளையை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன். அந்த விவசாயி எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டார். அந்த பக்கமா அவருடைய பிள்ளை வந்தது, இது உங்களுடைய மகனா? ஆமா. இவனுடைய படிப்பின் செலவை மொத்தமே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தத்து எடுத்துட்டு போய் மிகப்பெரிய படிப்பு படிக்க வைக்கிறார். அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியில மருத்துவராக மாறுகிறார். இப்போ இந்த பணக்காரனுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து தேவைப்படுகிறது. அந்த மருந்து என்னவென்றால் பென்சிலின் என சொல்லப்படுகிற மருந்து. இந்த மருந்தை யார் கண்டுபிடிச்சதுன்னா, இந்த பணக்காரர் போய் ஒரு குழந்தைய கூட்டு வந்து படிக்க வச்சார்ல, அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. யார் அது? அலெக்சாண்டர் பிளெமிங். ரைட்டா? இரண்டாவது முறை அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. யாரால? அந்த விவசாயியுடைய மகனால. இப்போ செய்தார் இந்த பணக்காரர் யார் என்றால் ராண்டோல்ஃப் சர்ச்சில். இந்த பையன் யார் தெரியுமா? சர் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த விவசாயியை நீங்க தெரிஞ்சிருக்காரு, மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர். இவருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதே போல இந்த குழந்தைக்கு படிக்க வச்சதுனால இவன் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறாருன்னு ராண்டோல்ஃப்க்கு தெரிஞ்சிருக்காரு. உதவி செய்தார்கள். ஆனால் அந்த உதவி இன்னைக்கு உலகத்தை மாற்றி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டையும் உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு உதவி பல வருடத்துக்கு கழித்து மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அது ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால உங்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. ஒருத்தருக்கு பரிவு காட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தருக்கு கிருபை காட்டுவதற்கு உங்களுக்கு சமயம் இருக்கிறது என்றால் தயவு செய்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.